வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். பின்வாங்கிய தமிழரசு கட்சி கடையடைப்பு திகதியில் மாற்றம். சுமந்திரனின் அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டு திட்டம், அனுர அரசின் நடவடிக்கை. நாட்டை உலுக்கிய உலங்கு வானூர்தி விபத்து, விமானம் வழங்கிய வாக்குமூலம். மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம், ஜனாதிபதியுடன் இன்று முக்கிய சந்திப்பு. மட்டக்களப்பில் மின்சாரம் தாக்கியதில் முதியவர் பரிதாப மரணம். அச்சுறுத்தும் மரணங்கள், யாழ் தொண்டமானாரில் சடலமாக மீட்கப்பட்ட பெண். டிரம்பின் அதிரடியான வரி விதிப்பு, உலகளவில் சரிந்த தங்க விற்பனை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கடையடைப்பு எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மடுதேவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ விசேட தினங்களை கருத்தில் கொண்டு எடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு அளவுக்கு மீறிய ராணுவ பிரசனத்தை ஆட்சேபித்து முத்தையன்கட்டு குளத்தில் தமிழ் இளைஞன் ஒருவன் ராணுவ அடாவடித்தனத்தில் உயிரிழந்தமையை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சி கடையமைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. மடுதேவாலய உற்சவத்தையொட்டி மன்னார் குறும் முதல்வருடன் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் நேற்று பிற்பகல் மன்னாரில் கலந்துரையாடினார். அதையடுத்து தமிழரசு கட்சியின் தலைவர் CV.K. சிவஞானத்துடன் நல்லூர் உற்சவ தினங்கள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் திகதி கடையடைப்பு வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதில்லை. எதிர்வரும் 18ஆம் திகதி திங்கட்கிழமை அதை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆவணி மாதம் 15ஆம் திகதி மடுதிருத்தலத்தில் பிரதான திருவிழா அன்று வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கும் கடையடைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்திரு தமிழ்நேசன் அடிகரால் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. கொழும்பில் 780 கோடி ரூபாய் செலவில் 730 புதிய வீடுகளை கட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு மாவத்தை மற்றும் டொரிங்டன் மாவத்தையில் 2 வீட்டு திட்டங்களின் கட்டுமானம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் அவற்றை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 2 புதிய வீட்டு திட்டங்களிலும் கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த 2 வீட்டு திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த 2 வீட்டு திட்டங்களும் 730 வீடுகளை கொண்டிருக்கும். இவற்றை நிர்மாணிக்க 2.5 ஆண்டுகள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு மாவட்ட திட்டத்தில் 615 வீடுகளை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் டொரிங்டன் மாவட்ட வீட்டு திட்டம் 115 வீடுகளை கொண்டிருக்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி 2026 முதல் 2028ஆம் ஆண்டு வரை ஒதுக்கப்படும். இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை வீட்டு வசதி அமைச்சர் அருண கருணாதிலக சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் செயல்படுத்தப்பட்ட நகர மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பகுதியில் சுமார் 15,000 வீடுகளை நிர்மாணித்து குறைந்த வருமானம் பெறுபவர்களை வீடமைப்பு அமைச்சு குடியமர்த்தியுள்ளது. மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து நீர்த்தேக்கத்தில் மோதியதாக அதன் விமானி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த மே 9ஆம் தேதி ராணுவ சிறப்பு படை முகாமிலிருந்து செயல் விளக்க பரப்பிற்காக புறப்பட்டு 30 வினாடிகளுக்குள் பெல் 212 என்ற உலங்கு வானூர்தி மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த உலங்கு வானூர்தி 12 பேர் பயணித்த நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
உலங்கு வானூர்தியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர தரையிறக்கம் செய்ய முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை அப்போது தெரிவித்தது. சம்பவம் தொடர்பாக வழக்கு தெஹியத்தகண்டி நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலைமை விமானி வாக்குமூலம் அளிக்கும் போது உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் மோதியது தனது தவறு அல்ல என்று தான் நம்புவதாக தலைமை விமானி விமான லெப்டினன்ட் பவுன் ஜெயவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கான சம்பந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை சந்தித்து பேச உள்ளனர். போராட்டம் நடத்தும் போது அமைப்புகளில் 5 பிரதிநிதிகள், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிபர், பிரதேச செயலாளர் போன்றோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னாருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போர்தீவு பற்று வெல்லாவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தும்பங்கேணி கிராமத்தில் மின்சார கம்பியில் சிக்கொண்டு மின்சாரம் தாக்கியதில் 70 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக வெல்லாவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது போரதீவு பற்று பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 70 வயதான தங்கராசா சுந்தரராசி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. வீட்டுக்கு தற்காலிக மின்சார இணைப்பை பெற முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியவரை அயலவர்களின் உதவியுடன் பழுகாம பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தனர். பழுகாம பிரதேச வைத்தியசாலைக்கு வரும்போது இறந்துள்ளார் என தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் களுவாஞ்சிகுடி ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீரேரியிலிருந்து பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண்ணின் சடலம் நேற்று தினம் மாலை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீன்பிடிக்க சென்ற கடல் தொழிலாளர்கள் மிதந்து கொண்டிருந்த சடலத்தை கண்டு காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கினர். இதன் அடிப்படையில் அங்கு சென்ற அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியதுடன் சடலத்தை மீட்டுள்ளனர். எனினும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பான விவரங்கள் தெரியவில்லை. இதேவேளை யாழ் மண்கும்பான் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கடந்த 11ஆம் தேதி மாலை மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தங்கத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் சுவிட்சர்லாந்து மற்றும் புற வர்த்தக சுத்திகரிப்பு மையங்களில் இருந்து அனுப்பப்பட்ட தங்கத்தின் விலை கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது. எனினும் 1 கிலோ மற்றும் 100 அவுன்ஸ் தங்க கட்டிகளை அமெரிக்கா வரிகளுக்கு உட்பட்ட சுங்க குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தும் என்ற காரணத்தினால் அந்த அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பின்வாங்கிய தமிழரசு கட்சி கடையடைப்பு திகதியில் மாற்றம், சுமந்திரனின் அறிவிப்பு. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டு திட்டம், அனுர அரசின் நடவடிக்கை. நாட்டை உலுக்கிய உலங்கு வானூர்தி விபத்து, விமானம் வழங்கிய வாக்குமூலம். மன்னார் காற்றாலை அமைப்பு விவகாரம், ஜனாதிபதியுடன் இன்று முக்கிய சந்திப்பு. மட்டக்களப்பில் மின்சாரம் தாக்கியதில் முதியவர் பரிதாப மரணம். அச்சுறுத்தும் மரணங்கள், யாழ் தொண்டமானாரில் சடலமாக மீட்கப்பட்ட பெண். ட்ரம்பின் அதிரடியான வரி விதிப்பு, உலகளவில் சரிந்த தங்க விற்பனை. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூற்றி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.